K. Billy's super sounds of the 70s weekend just keeps on coming with this little ditty that reached up to 21 in May of 1970. டே பென்னு என்னடா பசிக்குதுடா. டே மேராண்டி நான் மட்டும் தான் பிரியாணி துண்டு பீடா போடா பார்த்துருக்கேன். எனக்கும் தான்டா பசிக்குது. ஒரு பீடி வாங்க கூட கையில் காசு இல்லைடா. நல்லா உண்டா இப்போ காலேஜ் சேர்ந்தோம், அந்த மோசஸ் கூட சேர்ந்தோம். அந்த மோசஸ் நாயால் டேவிட் கேங்கில் சேர்ந்தோம். போலீஸ் நம்மளை பிடிச்சி 3 வருஷம் ஜெயிலில் வச்சு வாழ்க்கையே நாசமாக போச்சுடா. அந்த பொண்ணா கன்றாவே தெரிஞ்ச கதை தானடா. அது அப்போவே தெரிஞ்சிருந்தா அந்த நாய் கூட சேர்ந்துருப்போமா. ஆனால் நம்ம திரும்ப ஆரம்பிக்கணும் மச்சான், திரும்ப ஆரம்பிக்கணும்டா. அன்றைக்கி அந்த மோசஸ் நாயால் தான்டா எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. அவன் மட்டும் இந்த போலீஸ்காரன் பையனுக்கு டோப்பேற்றி விடாம தான் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. மொப்பம் பூச்சி வந்தானுங்க தொக்கா தூக்கிட்டானாங்க. இப்போனா அந்த மோசஸ் நாயை போடணுன்றியா? திரும்ப உள்ளே போகிறதுக்கா மச்சான்? நம்ம அந்த மோசஸை போட வேணாம். ஆனால் அன்றைக்கி ரைட்டில் மாட்டாது அந்த 2 லட்ச ரூபா ஃபேக் நோட்டும் இந்த மோசஸ்ட்டை தான் இருக்குது. புரோக்கர் மோசஸும் தப்பிச்சானுங்களே. மோசஸ்ட்டை போய் பேசுவோம், அந்த 2 லட்ச ரூபா ஃபேக் நோட்டை குடுறான்னு கேட்போம். நம்ம அதை போய் புரோக்கர்கிட்ட மாற்றி காசு வாங்குவோம், 50,000 ரூபா தருவோம். ஆமாம் இல்லை, அந்த நோட்டை மட்டும் வாங்கி புரோக்கர் கையில் கொடுத்தோம் வச்சுக்கோங்க, 50,000 ரூபா கன்ஃபார்மு. ஆனால் அந்த கண்ணபேரா நேற்றே நம்ம ரிலீஸ் ஆகும்போது எப்படி பார்த்தான்னு பார்த்தீங்கள, மாட்டினோம் காலத்துக்கும் கலிதாண்டியே. மாட்டேன்டா, கட்சி ஒரு டைம் செஞ்சு தான் பார்த்துருவோம். ஆனால் நம்ம கேட்ட அந்த மோசஸ் நாய் கொடுக்க மாட்டானே, அதானே இப்போ பிரச்சனை. அவன் பொட்டில் வித்தே பெரிய ஆளாக இருப்பான். டே அவன் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா ஆகட்டும்டா, அந்த ஃபேக் நோட்டை அவனால் மாற்ற முடியாது. கேட்குறவன் கேட்டால் கொடுப்பான். யார் கேட்குறவன்? நீ கேட்டால் கொடுப்பானா, நான் கேட்டால் கொடுப்பானா? ட்ராக்குல்லா. ஏய் டைகர் ஃபயரு போடா. சும்மா இந்த டேவிட் நான் ஃபேக் நோட் பிஸ்னஸ்குள்ளே ஈத்ததே அவன் தான். திரும்ப அவன்கிட்ட போய் நிற்க சொல்கிறியா? போடாங்க, நம்மளே வாங்கிக்கலாம் மோசஸ்ட்டை. டி மோசஸ் கிட்ட இருந்து அவனால் மட்டும் தான் நான் வாங்கி தர முடியும் மச்சான். அவன் வேணாம் மச்சான், அவனால தான் நான் முரளி வாழ்க்கை போச்சு, என் கால் உடஞ்சிட்டு திரும்ப அவன்கிட்ட போய் நிற்க சொல்கிறியா? தேவையே இல்லை, போ. டி இல்லைதான் இருந்தாலும் அவன் நம்ம நண்பன் நான் வாங்கி தர வருவான்டா. மயிரில் வருவான், போடாங்க. இப்போ எங்கே என்ன பிடிங்கிட்டு இருக்கானோ அவனை அந்த பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டு போயிட்டாங்க. அவனை திரும்ப உள்ளே இருக்க சொல்கிறியா? என்ன பண்ண வாழ்க்கை, திரும்ப வந்துட்டு போனுங்கிறியா மச்சான்? போய் தாண்டா ஆகணும். ஓத்தண்டா வாழ்க்கை இது. அதாவது அந்த 2 லட்ச ரூபா பணம் ஒருத்தன்ட்ட இருக்கு, நான் வந்து பேசி உனக்கு வாங்கி தரணும். நீங்க அதை புரோக்கர்கிட்ட கொடுத்துட்டு 5% கமிஷன் 50,000 வாங்கிப்பீங்க. 50,000 இல்லடா, 1 லட்சம். அதில் எங்களுக்கு 10 ஷேர், உனக்கு 10 ஷேர். ஆமாடா மாப்பிள்ள, நேற்று காலைல ரிலீஸ் ஆனோம்டா, இன்னும் சாப்பிட கூட இல்லடா, வந்து வாங்கி கொடுத்துடா ப்ளீஸ்டாடி. யார் அந்த ஒருத்தன்? மோசஸ். டேய் மோசஸ், இது நான் கஷ்டப்பட்டு எடுத்த சரக்குடா. போலீஸ் வந்துட போறா, குருடா. டேய் அவனை தேடிட்டு இருக்கேன்டா, குருடா மேரே. டேய்
போய் நாளைக்கு காலையில எனக்கும் போய் கல்யாணம்டா. ஏய் நீ அப்போ அந்த சிறுக்கி பேர் தான் சொன்னா இப்பயும் அவ பேர் தான் சொல்ற. ஏய் அவளை பத்தி எதுவும் பேசுறவள வச்சுக்கறா. ஏய் உனக்கு மோசஸ் பத்தி பயம் டேய் இல்லடா. டேய் இருங்கடா, அந்த மோசஸ் இன்னும் மாறலடா மச்சான். அப்ப எப்படி இருந்தாலும் இப்பயும் அதே மாதிரி தானே இருக்கான். சின்ன பசங்களாம் டோப் ஏத்தி ஊத்துன்னு இருக்கான்டா மச்சான். அவன் வந்து பேசி வாங்கிக்கோங்கடா ப்ளீஸ்ரா. ப்ளீஸ்ரா வந்து வாங்கி குடுறா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுடா. சரிடா நான் வரேன்டா. எப்படி இருக்கானா? நல்லா இருக்கேனா? என்ன விஷயமா வந்திருக்கே அதை மட்டும் சொல்லு. சொல்லு. நான் புரோக்கர் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுனா அதில் 2 லட்சம் ரூபா ஃபேக் நோட்டு உன்ட்ட தானே இருக்குது. அதை மட்டும் நீ குத்தினா நாங்கள் புரோக்கர்ட்ட மாற்றி உனக்கு குத்துருவோண்ணா. அதில் வரதுல பாதி உனக்கு பாதி எங்களுக்கு. அப்புறம் எனக்கே பிசினஸ் சொல்லி தரீங்களாடா? எந்திரிடா எந்திரிடா. ஏய் என்னடா அங்க சத்தம்? ராஜே என்னன்னு பாடுறாங்க? நான் எங்க கூட வந்தாண்ணா. ஓ வாடுசுங்களா கூட்டா சேர்ந்து பிசினஸ் பண்றீங்களோ? ஏய் ராஜே உள்ள அனுப்பிட்டா அவனை. ஏய் இவன் எதுக்குடா திரும்ப ஏய் இவனுங்க சொல்றதுல உண்மையா? உண்மைதான் மோசஸ். புரோக்கர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு நம்பி கொடு, நான் முடிச்சு தரேன். அத என் மூஞ்ச பார்த்து சொல்லு. நான் அது அவன் எப்படின்னா சொல்லுவான். எனக்கே உன்னை பார்த்தா பயமா இருக்கு. அவனுக்கு இருக்காது. யாரு இவனுக்கா? இப்ப எனக்கு தான்டா பயமாகுது. சரி நான் தரேன். ஆனா அவனை என் காலில் வேற சொல்லு. வேற ஏதாவது கேளுண்ணா. வேற என்ன இருக்கும் உங்ககிட்ட? 3 பேரும் என்ன சில்க் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுறீங்களா? ஏய் இப்போ கண்டிப்பாக ஒத்துப்பான். பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடலாம். சரி நான் தரேன். ஆனால் உங்களுக்காண்டி கிடையாது, அவனுக்காக தரேன். ஆனால் அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு வேலை. ஏன்னா என் சரக்கு ஒன்று வெளில மாட்டினுக்குது, என்னால் போய் எடுக்க முடியாது. அந்த கண்ணபெரா வேற எனக்கு ரூட் டெஸ்ட் இருக்கிறான். போய் எட்டாந்து கொடுங்க, உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். சரி.
இப்போ தெரியுதா எதுக்கு அவன் வேணும்னு சொன்னான்னு? ஓட்கா பொம்பளை செருப்பு. சரிண்ணா. பிறோ பிறோ. அப்புறம் கல்யாணம் போதாமே. ஆமாம். ஆனால் கை மாறின உடனே பங்கு வரணும், இல்லை சரி. கொளுத்திடுவேன். சரியில்ல? நம்ம எதிரே உனக்கு பணம் தரணும், மொத்தத்தையும் நம்மளே எடுத்துப்போம். ஆமா பின்ன. டேய் பணத்தை என்றா. அவா அடங்கோத்தா நான் தான் என்னணுமா? சொல்லு. சரி நான் பார்த்து. ஏய் ராஜி, இங்கே கண்ணியங்கடா. டே மாமா, எல்லா பணமும் கரெக்டாக இருக்கா? இதுக்கப்புறம் நாம தான்டா நம்ம அடிச்சு கால். ஹலோ. எல்லா வேலையும் முடிஞ்சுது சார். ஆமாம் சார், இப்போ தான் எல்லாம் முடிஞ்சுது. செத்துட்டானுங்க. ஆனால் பார்த்து சார், டேவிட் கேங்கில் கடைசியாக உயிரோடு இருக்க ஒரே ஆள் நான் தான். ஓகே, என் பேரை என்கவுண்டர் லிஸ்ட்லேருந்து எடுத்துருங்க சார். சரி சார். ஆமாம் சார், 200 கிலோ கொக்கைன்னு, அப்புறம் 2 லட்சம் ஃபேக் நோட்டு. நியூஸ் கொடுத்துருங்க சார் ஃபுல்லாக. என்ன நியூஸ் கொடுக்குறீங்க? ஓகே சார். ஒரு காலத்தில் டேவிட் என்ற மிகப்பெரிய ரவுடி, அவனின் கும்பல் மொத்தமாக கொல்லப்பட்டது. கண்ணபிரான் தலைமையில் சிறப்பு காவல்துறை படை. ஓகே சார். ஆமாம் சார். சரி சார். அவன் தம்பி மோசஸ் என்கவுண்டர்னு சொல்லிடுங்க. 2 சிறார் குற்றவாளிகள், நானும் செத்துட்டேன்னு கூட சொல்லிடுங்க. அப்போ தான் உங்கள் டீம்லேருந்து என் பேரை எடுத்துருவாங்க சார். ஓகே சார். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த மாதிரி இனிமேல் இருப்பேன் சார். இனிமேல் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் சார். இனிமேல் ரொம்ப நல்லவனா வாழ்வேன். ஓகே சார். நல்லவன் நல்லவன் நல்லவன்.